ஸ்டாஷ்மீனில் எப்படி 15,000 லோன் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாஷ்மீனில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் காட்டுச்சுன்னா, நீங்கள் உங்களுடைய லோன் எலிஜிபிலிட்டி பொறுத்து லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் லோன் அப் டு 5 lakhs சொல்லி போட்டிருப்பாங்க. நான் 5 lakhs வந்து கிடைக்குமான்னு சொல்லிங்கன்னு பார்த்தா டவுட்டு தான். ஆனால் உங்களுடைய லோன் எலிஜிபிலிட்டி நல்ல சிபில் ஸ்கோரோ அதாவது டிரான்சாக்ஷன் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து 5 lakhs வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 15,000 வந்து லோன் கிடச்சிருக்கு. இதை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். அதுக்கு கீழே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோர் நம்பர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியா பின்கோடு, கடைசியாக பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் அட்ரஸும் கரண்ட் அட்ரஸும் சேமானு சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நோன்னு சொல்லி கொடுத்துருங்க. சேமாக இல்லைன்னா சேமாக இருந்துச்சுன்னா எஸ்ன்னு சொல்லி கொடுத்து கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடி கேட்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மந்த்லி இன்கம் கேட்பாங்க. அதையும் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி நேம் கேட்பாங்க. அதையும் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய்டான்னு சொல்லி கேட்பாங்க. அதையும் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பேமெண்ட் வந்து அன்லாக் ஆயிரும். இதில் 15,000 வந்து அன்லாக் ஆகிருக்கு லிமிட் வந்து. இப்போ கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கெட் ஃபண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கிரெடிட் அமௌண்ட்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் 15,000 சொல்லி என்ட்ரு பண்ணிவிட்டு சூஸ் யுவர் இஎம்ஐ பிளான்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 months இஎம்ஐ. ஸோ 1 monthக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 5,508 ரூபா வந்து இஎம்ஐ அமௌண்ட்டாக வந்து ஆட் பண்ணுறாங்க. இப்போ கண்டினியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் எவ்வளோ வந்து சர்வீஸ் சார்ஜ் எடுக்கிறாங்கன்ட்டு 15,000க்கு. ஸோ இதில் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸே பார்த்தீங்கன்னா 4,263 ரூபா வந்து எடுக்கிறாங்க. ஆட் ஆன் பார்த்தீங்கன்னா 209 ரூபா எடுக்கிறாங்க. இதுக்கெலாம் எதுக்கு ஆட் பண்ணுறாங்கன்னே தெரியல. ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்டு 15,000 அப்படியே வந்துடும். இது வந்து கேஷ் லோனு, இன்ஸ்டண்ட்டாக கேஷ் லோன் தான் வந்து. இப்போ வந்து நார்மலாக வந்து ஸ்டாஷ்மீனில் நம்ம லோன் அப்ளை பண்ணியிருந்தா 1 or 2 days வந்து தான் நமக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஆனால் இது அப்படி கிடையாது. இது ஒன்லி கேஷ் லோனு. எவ்வளோ அப்ளை பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் வந்துடும். ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா வட்டி வந்து கட்ட வேண்டியது இருக்கும். டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கொடுப்பாங்க இந்த கேஷ் லோனுக்கு. ஏன்னா இது இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற வந்து கேஷ் லோனு. இதுக்கு வந்து 3 months வந்து கொடுக்குறாங்க டைமும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஸ்டார்ட் டேட் போட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் இஎம்ஐஸ் 3, இஎம்ஐ அமௌண்ட்டு 7,150 ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லோன் உடனடியாக வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்து போடுவாங்க. நார்மல் லோனோட இந்த இன்ஸ்டன்ட் கேஷ் லோன் வந்து அதிகமாக தான் இஎம்ஐ இருக்கும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸு, ஜிஎஸ்டி, அந்த சார்ஜ் இந்த சார்ஜ்னு சொல்லி பிடிச்சிட்டு தான் நமக்கு வந்து அமௌண்ட்டே வந்து கொடுப்பாங்க, டிடெக்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு. ஆனால் இதில் அப்படி இல்லை, இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க எவ்வளோ அமௌண்ட் அப்ளை பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டு. ஸோ சப்போஸ் இந்த அமௌண்ட் வந்து வேணும்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணுங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த அக்ரிமெண்ட்லாம் படித்து பார்த்துக்கங்க சேங்ஷன் லெட்டரை. நெக்ஸ்ட்டு 5 minutes உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும் இந்த 15,000. ஸோ உங்களுக்கு இந்த லோன் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி லோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு வந்து மட்டுமே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கங்க, அதுதான் நல்லது. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி.